கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான சாட்சியை, ஒரு நல்ல ஜீவனுள்ள சாட்சியை இந்த நாளில் நாம் கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் அருமையான சகோதரர் எபினேசர் பால் அவர்களை கொண்டு இந்த ஜெபதுனி டிபிசி ஊழியங்களை கர்த்தர் நடத்தி வந்தது போல தொடர்ந்து கர்த்தர் அருமையான அவருடைய குடும்பத்தின் மக்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தி இதுவரை இல்லாத அளவிலே கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் ஊழியங்களின் எல்லைகளை விரிவாக்கி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களை இரண்டாவது செய்திக்குள்ளாய் நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி இந்த முகாமிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதார வசனம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மிகுந்த கிருபைகள் நிமித்தம் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே இந்த நாளிலே நாங்கள் கூடி சந்தோஷமாய் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சிகளாய் பகிர்ந்து கொள்ள, உடைய சத்தியங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது மீண்டுமாய் நம்முடைய வேத வசனங்களை இந்த இரண்டாவது பகுதியிலே நாங்கள் தியானிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம், ஆசையாய் இருக்கிறோம், வாஞ்சையாய் இருக்கிறோம், ஏக்கத்தோடு இருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஐயா. இந்த இரண்டாவது பகுதியிலும் உம்முடைய மிகுந்த கிருபைகள் நிமித்தம் உம்முடைய வல்லமையுள்ள வசனங்களின் மூலமாய், வார்த்தைகளின் மூலமாய் நீர் என்னோடு எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி என்னோடு எங்களோடு பேசும், எங்களை மீண்டும் எடுத்து நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது மெய்யாகவே இந்த வேத வசனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் எனக்கு இது ஆசீர்வாதமாக இருந்ததை இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் அறிந்து கொண்டேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப, கடைசி பகுதி, எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதத்திலே சில காரியங்களை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்வார். சில காரியங்களை ராஜாக்களை கொண்டு செய்வார். சில காரியங்களை தேவ தூதர்களை கொண்டு செய்வார். ஆனால் இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை தூதனை கொண்டோ தீர்க்கதரிசியை கொண்டோ ராஜாக்களை கொண்டோ கர்த்தர் செய்ய போவதில்லையாம். இதை நேரடியாக கர்த்தரே செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியையும் முடிவு பகுதியையும் வாசிக்கும் பொழுது அந்த இரண்டு பகுதிகளே நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முதல் பகுதியில் நான் இப்படி படித்து பார்த்தேன், அது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினது. ஆகவே நான் உங்களுக்கும் அதை சொல்ல விரும்புகிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்ததைப் போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ விரும்புகிறாரோ அவர் நினைத்ததை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை இந்த உலகத்திலே தடுத்து நிறுத்துவதற்கு வேறு ஒரு சக்தி கிடையாது. அவர் தாம் சித்தம் கொண்ட காரியங்களை எல்லாம் தம்முடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கிற தேவன். அவற்றை செய்து முடிக்கும் அளவிற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அண்ட சராசரங்களும் ஆயின் வார்த்தையினாலே உண்டாக்கினார். சூரியன் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. சமுத்திரம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அது உண்டாயிற்று. சந்திரனும் நட்சத்திரங்களையும் உண்டாக கடவுது என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. அவர் வாயின் வார்த்தையிலேயே இவ்வளவு வல்லமை இருக்குமானால், அவருடைய கரத்தினாலே அவர் கிரியை செய்வாரானால், அவருடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படுகிறதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்ததை போலவே மீண்டும் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. ஒரு கூடாரம் இருக்கிறது, அது தாவீதின் கூடாரம். சரி, அந்த கூடாரம் விழுந்து விட்டதென்றால் வழக்கமாக மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கூடாரத்திற்கு பதிலாக அல்லது அந்த கூடாரத்திற்கு அருகாமையிலேயே வேறொரு கூடாரத்தை போடுவார்கள். இல்லை என்றால் விழுந்து போன கூடாரத்தை முற்றிலுமாய் அகற்றிவிட்டு அந்த இடத்துல புதிதாய் வேறொரு கூடாரத்தை கட்டுவார்கள். இது மனிதர்களுடைய எண்ணம், மனிதனுடைய கிரியை. ஆனால் கர்த்தரோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அகற்றிவிட்டு வேறொரு கூடாரத்தை கட்டவும் இல்லை, அந்த கூடாரத்திற்கு அருகாமையிலேயே இதே போல இன்னொரு கூடாரத்தையும் அவர் அமைக்கப் போவதில்லையாம். விழுந்து போன கூடாரத்தையே மீண்டும் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததைப் போலவே அதை மீண்டும் கட்டி ஸ்தாபித்து நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலர் கார் ரொம்ப பிடிக்கும். அந்த காரில் எவ்வளோ ரிப்பேர் வந்தாலும் அந்த காரை விடவே மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் ஒரு கார் வச்சுருந்தார், ரொம்ப வருஷம் ஓடுன ஒரு பழைய கார். ஆனால் அந்த கார் பழைய காராக இருந்தாலும் அந்த காரை ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிப்பார். எவ்வளோ பழைய காராக இருந்தாலும் தினம் காலைல தூங்கி ஏஞ்சோன்னா போய் கார் முழுக்க கழுவுவார். அந்த காரில் உள்ள மேட்டெல்லாம் சரி பண்ணுவார். அந்த காரில் என்னென்ன வேலை இருக்கோ செஞ்சுக்கிட்டே இருப்பார். கார் ரொம்ப பழைய கார். ஒரு நாள் அவர் அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கார் விபத்துக்குள்ளானது. கர்த்தருடைய கிருபையினாலே வாகனத்தை ஓட்டின இந்த சகோதரருக்கு உள்ளே இருந்த யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. ஆனால் கார் ரொம்ப பழுதடைந்து விட்டது, மிகவும் சேதமாகி விட்டது. என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்தப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க மனைவிலாம் சொன்னாங்க, ஏங்க கார் தான் பழைய கார் ஆகிடுச்சு, அந்த காரை பேசாமல் அப்படியே விட்டுருங்க, எல்லாம் கொண்டு அழிக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதை விட்டுருங்க, நம்ம வேறு புது கார் வாங்குவோம், நானே உங்களுக்கு வாங்கி தரேன், பணம் தரேன்னு சொல்லி மனைவி சொன்னாங்க. வேறொரு கணவராக இருந்திருந்தால் ரொம்ப நல்லதாக போச்சுன்னு பழைய காரை தூக்கி போட்டுட்டு புது காரை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரர் சொன்னார்,
அந்த காரை என்னுடைய பிள்ளையை போல நான் பராமரிக்கிறேன். அது எவ்வளவு பழையதாய் போனாலும் சரி, அது எவ்வளவு சேதமாய் இருந்தாலும் நான் அந்த காரை தான் மீண்டும் சீர்படுத்தி பயன்படுத்துவேன் என்று பல லட்சங்களை செலவு பண்ணி மீண்டும் அந்த காரை சீர்படுத்தி அவர் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு கூட அந்த காரை அவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனும் நம்மையும் பார்த்து இந்த கார் இனிமே ஓடாது, இது ஒன்றுத்துக்கும் பயன்படாது, இது ஒன்றுத்துக்கும் லாயக்கப்படாது. வழக்கமாக வீட்டில் ஒழுங்காக படிக்காத பிள்ளைங்களையும் வேலை வெட்டிக்கு போகாத பிள்ளைங்களுக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க, தெண்டை சோர். இதுக்கு தவிர வேறு எதுக்குமே லாயக்கப்படாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே மனிதன் ஒதுக்குவான். ஆனால் கர்த்தர் எதற்குமே லாயக்கில்லை, இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட நிலைகளை தலையிலாய் மாற்றி உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையை, உடைந்து போன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உடைந்து போன நம்முடைய தொழிலை, உடைந்து போன நம்முடைய குடும்பத்தை, உடைந்து போன நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள தொடர்பை மீண்டும் புதுப்பித்து அவர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் தான் இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்காமே. நம்முடைய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் விசுவாசத்தை பார்த்து விசுவாசத்தை கனம் பண்ணி நம்முடைய விசுவாசத்தினுடைய நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சீர்கெட்டு போய்விட்டதே என்று அதை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அதையே மீண்டும் சீர்படுத்தி ஆதியிலே புதிதாய் இருந்த பொழுது எப்படி இருந்ததோ அதுபோல அவர் சீர்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் அநேக காரியங்கள் ஏற்கனவே கர்த்தர் செய்த அப்படிப்பட்ட சில காரியங்கள் ஒரு 5 வசனங்களை மாற்ற நான் வேகமாய் சொல்லி நான் இந்த நாளின் குறிப்புகளுக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்டவைகளை கர்த்தர் சீர்படுத்தி நிலைநிறுத்தின ஒரு 5 வசனங்களை மாற்ற நான் சொல்லி இந்த நாள் செய்திக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பரிசுத்தவான்களை தேடி கண்டுபிடிக்கும்படியாகவோ நீதிமான்களை தேடி கண்டுபிடிக்கும்படியாகவோ அல்ல. அவர் யாரை இழந்து போனாரோ, யாருடன் உள்ள தொடர்பை இழந்து போனாரோ அவர்களை தேடி கண்டுபிடித்து மீண்டும் தம்மோடு கூட இணைத்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். பணக்காரனை தேடி வரல. அல்லேலூயா. அழகானவர்களை தேடி வரல. அல்லேலூயா. பிரபலமானவர்களை தேடி வரலை. அவர் தம்மோடு உள்ள தொடர்பை இழந்து போய் பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். 2வது வசனத்தை நான் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். 85ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 85ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நாங்கள் நன்றாய் உயிரோடு இருந்தோம், இப்பொழுது மரிக்கும் தருவாய்க்கு வந்து விட்டோம், உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம், நீ திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய நிலைமை மோசமாகி விட்டதென்று சொல்லி நீர் எங்களை அப்படியே அழித்து விடுகிற தேவன் அல்ல, நீர் மீண்டும் எங்களை உயிர்ப்பித்து மேலே கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. நான் ஒன்னொன்னே எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் ஆகிடும். 3வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எனக்கு வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். நான் நேரத்தை கருதி நான் வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கு 100 ஆடுகள் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் அந்த ஒரு ஆட்டை விட்டுவிட்டு 99 ஆடுகளோடு கூட அவன் சந்தோஷமாய் போவான். அல்லேலூயா. அல்லேலூயாவா.
முடிச்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணு. 100 ஆடு அவனுடைய ஆடு தான், 100 அவனுடைய ஆடு தான். 100 ஆட்டில் ஒரே ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு. அப்ப இவன் என்ன செய்யறானா, 99 ஆட்டை பத்திரமாய் பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்து விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி அவன் ஓடுகிறான். அல்லேலூயா. அந்த ஒரு ஆடு கிடைச்ச உடனே அவன் இருதயத்தில் பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உங்களை என்னையும் தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆமென். இனி அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், நம்ம நிலைமை முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி தொலைந்து போன நிலையில் இருக்கிற நம்மை தேடிதான் கர்த்தர் நம்மை மீண்டும் அவரோடு இணைத்து கொள்ளும்படியாய், அவருடைய மந்தையில் சேர்க்கும்படியாய், திரும்பவும் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய், திரும்பவும் நம்மை கட்டி நிலைநிறுத்தும்படியாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, சரி டைம் ஆச்சு சார், நான் நேராக போயிடுறேன். அங்கு 10 வெள்ளிக்காசை வைத்திருக்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அந்த 10 வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசு தொலைந்த உடனே அவள் விளக்கை குறித்து தன் வீட்டை பெருக்கி, அந்த 9 வெள்ளிக்காசை குறித்து அவள் கவலைப்படவில்லை. தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசுக்காக அவள் பிரயாசப்பட்டு அதை மீட்டு எடுக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை குறித்து கர்த்தர் கவலைப்படுவதில்லை. யாருடைய வாழ்க்கையெல்லாம் உடைந்த நிலையில் இருக்கிறதோ, யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் சீர்கெட்ட நிலையில் இருக்கிறதோ, யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன நிலையில் இருக்கிறதோ, அவர்களை குறித்து தான் நாம் ஆராதிக்கிற தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர்கள் மேல் மனதுருகுகிறவராயிருக்கிறார். அவர்களுக்காகவே மனதிறங்கி அவர்களை அப்படியே விட்டு விடுவதில்லை, அவர்களை அப்படியே அழித்து விடுவதில்லை, அல்லது அவர்களுக்கு பதிலாக வேறொருவரை ஏற்படுத்துகிறதில்லை. அவர்களையே கர்த்தர் மீண்டும் எடுத்து கட்டி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 42:3, அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். போதும். அவர் நெறிந்த நாணனை முறியாதவர். 1,00,000 நாணல் இருக்கு, அவர் அப்படியே நாணலை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். என்ன அழகா எல்லாம் தலை நிமிர்ந்து அருமையா இருக்கு. அந்த நாணல்ல ஒன்னே ஒன்று லேசா அப்படி தலை சாஞ்சி கீழே நிற்கிது, நெறிஞ்சு போய் நிற்கிது. அதை பார்த்த உடனே வழக்கமாக மனுஷனாக இருந்தால் என்ன செய்வானா, அதை வேரோடு பிடிக்கி போட்டுருவான். இனிமேல் அது இருந்து என்ன இல்லாட்டி என்ன. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த தலையெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குதோ அந்த தலையை எடுத்து நிமிர்த்தும்படியாகவே உலகத்திற்கு வந்தார். ஆமென். வேதத்தில் கர்த்தர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார், நீங்கள் ஒரு காரியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பிரமிக்கத்தக்க விதத்தில் இருக்கும். கர்த்தர் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படியா இருக்கிறது. பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், ஒன்றுக்கும் உதவாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், அவர் இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சீர்கெட்டதை தம்முடைய கரத்தில் எடுத்து அதை சீர்படுத்தி அவருக்கென்று நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து மீண்டும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், அல்லது நம்முடைய தொழிலிலும், அல்லது நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா சரிந்து போன இடிந்து போன நிலைகளையும் கர்த்தர் இனி வரப்போகிற காலங்களிலே கட்டி எழுப்ப போகிறார் அல்ல, இது அவரே செய்கிறபடியினாலே நான் விசுவாசிக்கிறேன். அதை அவர் இன்றைக்கே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். அவன் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி அப்படி சந்தேகத்தோடு இருந்தால் கர்த்தர் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். சரி, இந்த வசனத்துக்கு நேராக நாம் மீண்டும் வருவோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில்
இந்த வசனத்தில் கர்த்தர் மீண்டும் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பதற்கு அதற்கு 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறது இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நான் உங்களுக்கு வேத வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் மெதுவாய் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தினுடைய பொருளை எளிதாய் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, சில வசனங்களை எவ்வளவுதான் நாம் எத்தனை முறை அந்த ஒரே வசனத்தை படித்தாலும் அதனுடைய பொருளை முழுவதுமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அறிந்து கொள்வதற்கு இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை நீங்கள் கீழிருந்து மேலே வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தினுடைய பொருளை எளிதாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு அப்படி தியானத்துக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அவர் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பதற்கு 3 காரியங்களை செய்கிறார். அதை கீழிருந்து மேலாக நாம் தியானிக்க போகிறோம். என்னென்ன செய்கிறார்? பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். அதற்கு மேலே அதன் திறப்புகளை அடைக்கிறார். அதற்கு மேலே அதை திரும்ப எடுப்பித்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவது, அவர் பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். இரண்டாவது, கொஞ்சம் மேலே முந்தின வார்த்தை, அதன் திறப்புகளை அடைக்கிறார். மூன்றாவது, அதை திரும்பவும் எடுப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை சீர்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை சீர்படுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் எப்படி இருக்கணும்? அவர் சீரா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறப்ப கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய கிரியைகள் இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு இடத்துல கூட கர்த்தருடைய வாழ்க்கையிலோ வார்த்தையிலோ சீர்கேடான காரியங்களை நம்மால் பார்க்கவே முடியாது. ஆகவே தான் அவரை பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். நான் மாத்திரம் சொல்லவில்லை, வேதம் மாத்திரம் சொல்லவில்லை. பரலோகத்தில் திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலியா என்று சொன்னது மாத்திரமல்ல, கேருபீன்களும் சேராபீன்களும் உன்னதத்திலே கர்த்தரை துதிக்கும் பொழுது இப்படி துதிக்கிறார்கள்: சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சீரான தேவனாய் இருக்கிறார், சீரானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை சீர்படுத்த வேண்டும் என்றால், யார் சீர்கெட்ட நிலையிலே இருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் சீர்படுத்த வேண்டும். வேதத்தில் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் யாரை சீர்படுத்துகிறார் என்றால், சீர்கெட்டு போனவர்களை அவர் சீர்படுத்துகிறார். வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: சீர்கெட்டு போன குமாரத்தியே போதும், சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திரிவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, வசனத்தையும் வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சுங்க இந்த வசனத்தில். என்னன்னா, நம்ம எப்பவும் வழக்கமாக எப்படி வாசிப்போம் அப்படின்னா, சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திரிவாய் அப்படி வாசிப்போம். எனக்கு அதில் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா, சீர்கெட்டு போன பெண்ணே, சீர்கெட்டு போன அவளே, சீர்கெட்டு போன இவளே அப்படி கர்த்தர் சொல்லலை. எப்படி சொல்ற பாருங்க, சீர்கெட்டு போன குமாரத்தி. அல்லேலூயா. அன்புனா இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கிறப்ப என்னை நேசிக்கிறவர் மாத்திரம் கர்த்தர் அல்ல, என் வாழ்க்கை சீர்கெட்டே போனாலும் என்னை அவனே இவனே அவளே இவளே என்று அழைக்கிறவர் அல்ல, அவர் என்னை குமாரனே குமாரத்தியே என்று அழைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறு செய்யும்போது அந்த பிள்ளைங்களை திட்டுவோம்.
அந்த பிள்ளைங்க தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு 5 தடவை சொல்லுவோம், 10 தடவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லி பிள்ளைங்களை திட்டுவோம். நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி ஒரு 12 தடவை சொல்லியும் கேட்கலன்னா அடுத்து என்ன செஞ்சுருவோம்? அடிச்சிருவோம். கொஞ்சம் பலமுள்ளவங்களாக இருந்தால் கையாலே அடிப்பாங்க. பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா கையால் அடித்தா இவங்களுக்கு தான் வலிக்கும். அதனால என்ன செய்வாங்க? கையில் ஏதாவது ஒரு ஆயுதம், பெரும்பாலும் சகோதரிகளுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த ஆயுதம் தோசை கரண்டி, இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டி. அந்த கரண்டி எடுத்துகிட்டு பிள்ளைங்களை அடிக்க போயிடுவோம். எங்கள் அம்மாவும் அப்படி வந்தாங்க, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படி கரண்டி எடுத்து அடிக்க போயிடுவோம். ஒரு சில சமயத்தில் அடிச்சிடும். சில ரொம்ப கோபம், இன்னும் கீழ்ப்படியவே இல்லை, 15 தடவை சொல்லியும் கீழ்ப்படியலைன்னா அந்த பிள்ளைய எவ்வளோ பலங்கொண்ட மட்டும் எவ்வளோ அடிக்க முடியுமோ அல்லது எவ்வளோ அடித்து அவன் தாங்குவான்னு அந்த அளவுக்கு அடிச்சிருவோம். அடித்து முடித்த உடனே மனசில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அப்பாடா, முழு கோபத்தையும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்? தீர்த்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைங்க 5 தடவை 10 தடவை 15 தடவை சொல்லி கீழ்ப்படியலைன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? கோபத்தில் அடிச்சிடுறோம். ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு எத்தனை வருஷமாக கீழ்ப்படியாமல் இருந்தோம்? அவருடைய எத்தனை வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்? அவர் எத்தனை முறை நேரடியாக சொல்லியே கீழ்ப்படியாமல் இருந்தோம்? அவர் எத்தனை முறை ஊழியர்கள் மூலம் சொல்லியே கீழ்ப்படியாமல் இருந்தோம்? கர்த்தர் மாத்திரம் அடிச்சிருந்தார்னு வைங்களேன், கீழ்ப்படியாததுனால கர்த்தர் மாத்திரம் அடிச்சிருந்தார்னா, நான் உங்களை பற்றி சொல்லலை, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லணும்னா, நான் தவறு செய்ததற்காய் கர்த்தர் எனக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்திருப்பார். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரே வாரத்தில் நான் செத்து போயிருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்? அவ்வளவு வாழ்க்கையில் சீர்கெட்டு போய் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என் குமாரனே, என் குமாரத்தையே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பை காட்டிலும் உலகத்தில் ஒரு பெரிய அன்பே கிடையாதுங்க. அல்லேலூயா. ஏன் குமாரனே அழைக்கிறார்? ஏன் குமாரத்தையே அழைக்கிறார்? அவர் உங்களையும் என்னையும் மீண்டும் சீர்படுத்தி அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாகவே நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நாம் பாவம் செய்யும்போது, அநியாயங்கள் அக்கிரமங்களை செய்யும்போது அவர் நம்மை உதறி தள்ளாத தேவன், நம்மை புறக்கணியாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுறப்ப இப்படி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் அறியாமல் செய்த ஒரு சில பாவங்களையும் நான் அறிந்தே செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். வழக்கமாக நம்ம தலையில் பண்ணுவோம், அப்படி தானே? நான் அறியாமல் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னியும் கர்த்தாவே. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, அறியாமல் 1-2 தான் செஞ்சுருப்பேன். பெரும்பாலான பாவம் எப்படி தான் செய்கிறோம் கர்த்தாவே? தெரிஞ்சு தான் செய்கிறேன். நான் என்ன பாவம் செய்கிறேன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தயவாக என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன தான் தவறு செஞ்சாலும், பாவம் செய்தாலும், அக்கிரமங்களை செய்தாலும், அவரை விட்டு விலகி அவருக்கு பிரியமில்லாத சீர்கேடான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழிக்கிற தேவன் அல்ல, நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. அவர் மீண்டுமாய் நம்மை சீர்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான முதலாவது வசனத்தில் வாசித்தோம், சீர்கெட்டு போன குமாரத்தியே என்று அழைக்கிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 3:22, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். போதும். முதல்ல சீர்கெட்ட குமாரத்தியனர், அப்படி. ரெண்டாவது சீர்கெட்ட பிள்ளைகளே. நம்ம என்னைக்கா சொல்லுவோமா? பிள்ளைங்கள வழக்கமாக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு அன்பாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு வேறு பேர் வச்சு கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம்? செல்லம், கண்ணு, தங்கம், தாமிரம், வைடூரியம், என்னமெல்லாம் சொல்லி கூப்பிடுவோம். பிள்ளைங்க சொன்ன வச்சு கேட்கலன்னா எப்படி கூப்பிடுவோம்? நாயே, பேயே, சனியனே, என்னென்னலாம் வச்சு கூப்பிடுவோம். ஒரு நாள் ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க பொண்ணை கூப்பிட்டாங்க, சின்ன பிள்ளை. இங்கே வா சனியனே அப்படின்னு கூப்பிட்டாங்க.
நான் அவங்ககிட்ட கேட்டேன், சிஸ்டர் இந்த பேரை எப்போ வச்சிங்க பிள்ளைக்கு பேர் பிரதிஷ்டை வச்சப்போ நானும் வந்திருந்தேன். வச்ச பிரதிஷ்டையில் ஊழியக்காரர் இந்த பேரை என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பேர் வச்சு கூப்பிட்றீங்க, என்னது சனியன். ஏன் சனியனேன்னு கூப்பிட்றாங்க? ஏன் நாயே பேயே குறைய எரும மாடை எப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க? ஏன் கூப்பிட்றாங்கன்னா, என் வார்த்தைக்கு நீ ஒன்றுமே கேட்கறதில்ல, என்னை நீ கோபமாக்கிக்கிட்டே இருக்கிற, அதனால நீ நான் உன்னைய புள்ளன்னு கூப்பிட்றதை காட்டிலும் தொல்லன்னு கூப்பிட்றலாம், உன்னைய புள்ளன்னு கூப்பிட்றதை காட்டிலும் சனியனே எருமையேன்னு கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அவரை விட்டு நாம் தூரமாகவே போனாலும் சீர்கெட்ட பிள்ளைகளே என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு மனிதனாகிய நம்மை அவர் சீர்கெட்ட குமாரனே குமாரத்தியே என்று அழைக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அவர் சீர்கெட்ட பிள்ளைகளே என்று அழைக்கிறார். கூப்பிடுறப்பயே பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நம்மை நேசிக்கிறார் பாருங்க. கூப்பிடும் போதே சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீர்படணும்னா என்ன செய்யணுன்ற பதிலையும் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளையே என்னிடத்தில் திரும்புங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சீர்கெட்ட வாழ்க்கையை விட்டு கர்த்தருக்கு ஏற்ற சீரான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வேத வசனத்தின்படி நாம் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பியே ஆக வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னவென்றால், போதும், இது என்னவா? சீர்கெட்ட இஸ்ரவேலே. அடுத்த வார்த்தை திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சீர்கெட்ட குமாரத்தியே சீர்படு, ரெண்டாவது சீர்கெட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள், மூன்றாவது சீர்கெட்ட இஸ்ரவேலே, மொத்த ஜனத்தையும் கர்த்தர் சொல்றாரு சீர்கெட்ட இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறப்ப, உபாகமத்துலலாம் வாசிக்கிறப்ப 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா, கர்த்தர் தமக்கென்று, உலகத்தில் இருக்க எல்லாரும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தமக்கென்று ஒரு ஜனத்தை கர்த்தர் முன்குறித்து தெரிந்தெடுத்து அதை பிரித்தெடுத்து அந்த ஜனத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். அது ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து துவங்குகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சதுனால, எப்போல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறாரோ அப்போல்லாம் என் ஜனங்கள் என் ஜனங்கள்னு உரிமையோடு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அன்பை தன்னுடைய ஜனங்கள் மேல் பொழிகிறத பார்க்கலாம். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் படுகிற உபத்திரவங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை கூட சீராக வேண்டுமானால், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீராக வேண்டுமானால், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை மனம் திரும்புதல் என்றால் நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை உலகத்தின் பக்கமாய் அல்ல, மனிதரின் பக்கமாய் அல்ல, சத்துருவின் பக்கமாய் அல்ல, நாம் முழுவதுமாய் கர்த்தரின் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நம்மை சீர்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார். நாம் சீர்படுவதற்கு எரேமியா 15:19 இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை திருப்புவோமானால் அவர் நம்மை சீர்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இந்த ஆமோஸ் 9:12 வசனத்தில் வாசித்தோம். அவர் நம்மை பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிக்க வேண்டுமானால் முதலாவது அவர் நம்மை சீர்படுத்துகிற தேவன். இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய சரீரத்தை சீர்படுத்துகிறார்,
நம்முடைய ஆவியை சீர்படுத்துகிறார், அவர் நம்முடைய ஆத்துமாவை சீர்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சீர்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய திறப்புகளை அடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அதன் திறப்புகளை அடைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் ஏன் திறப்புகளை அடைக்கிறார்? அங்கங்கே ஒரு கூடாரம் கீழே விழுந்துருச்சுன்னா அதில் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள், புதுசாக மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் ஓட்டை விழுந்துருக்கோ அந்த ஓட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடைப்பாங்க. கர்த்தர் அதான் சொல்கிறார், அதன் திறப்புகளை எல்லாம் நான் அடைக்கிறேன். எங்கெல்லாம் திறந்துருக்குதோ அதையெல்லாம் நான் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் திறப்புகளை அடைக்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிசாசுக்கு கர்த்தர் ஒரு பெயர் வைக்கிறார். நம்ம மற்ற பெயர்லாம் வச்சு கூப்பிடுவோம் அவனுக்கு இது அதுன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு ஒரு ரொம்ப பொருத்தமான சரியான பெயரை வைக்கிறார். என்ன வைக்கிறார்? திருடன். பிசாசுக்கு கர்த்தர் வச்ச பேர் என்ன? திருடன். திருடன் எப்போ வருவான்? பெரும்பாலும் ராத்திரி வருவான். இப்போ வர ஹைடெக் திருடெல்லாம் பகல்லே வந்துடுறான். கதவு தட்டி கூட என்ன பண்ணிடுறான்? கூப்பிடுறான். ரைட். திருடன் இரவு நேரத்தில் வருவான். திருடன் சொல்லாமல் வருவான். நாம் அழைக்காமலே வீட்டுக்கு வருகிறவனுக்கு பெயர் திருடன். அப்படிதான். யாராவது என்னைக்காவது திருடனுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்களா? ஐயா, நாளைக்கு முதல் 3 நாட்கள் நாங்கள் வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதினால். சரி, திருடன்னா கூப்பிடாமே வர்றவனுக்கு பேர் திருடன். ரைட்டா? இன்னொரு முக்கியமான விஷயம், திருடன் வாசல் வழியாக வரமாட்டான். எங்கெல்லாம் கேப் இருக்கோ, எந்த ஜன்னலில் ஓட்டை இருக்கோ, எந்த கதவுல கேப் இருக்கோ அது வழியாக உள்ளே வர்றதுக்கு தான் அவன் முயற்சி செய்வான். அப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் திறப்பு இருந்துச்சுன்னா போதும், உள்ளே யார் வந்துடுவா? திருடன் வந்துடுவான். யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் வந்தான்னா எதுக்கு தான் வர்றான்? நம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் திருடன் எதுக்கு ஓட்ட வழியாக உள்ளே பூந்து வர்றான் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்ட போடும்படியாகவே வருகிறான். அல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கையில் ஓட்ட போடும்படியாகவே வருகிறான். நம்ம வேத வசனத்தை தியானிக்க முடியாதபடி நம்ம வேத வசனத்தில் ஓட்ட போடுறதுக்காகவே வருகிறான். சில சமயத்தில் நம்ம தீர்மானம் எடுப்போம், நாளை முதல் தினம் 11 மணி முதல் மத்தியானம் 12 மணி வரை 1 மணி நேரம் வேதத்தை வாசிப்பேன், தியானிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு முதல் நாள் 10 மணிக்கெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிருவோம். 11 மணிக்கு படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு ரெடியாக ஆகிக்கிட்டு இருப்போம். பாருங்கள், கரெக்டாக 10:55க்கு இது வரைக்கும் வராத ஒரு சொந்தக்காரன், நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தவங்க நம்ம நினைப்போம், சரி இவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டா நம்ம 11 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சிடலாம், வேதத்தை படிக்கலாம் அப்படின்னு ஆயத்தமாக இருப்போம். அவங்க உட்காந்து பேச ஆரம்பித்து, நான் போயிட்டு வரேங்க, ரொம்ப நன்றி, இன்னொரு முறை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புறப்ப டைமை பார்த்தீங்கன்னா மணி 12 ஆயிரும். பெரும்பாலும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னையிலேருந்து சோதிச்சு வேணால் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பாட்டு பாடணுன்னாலும் பிசாசு உங்களுக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டான், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். என்ன பாட்டு பாடுறது, நல்லா பாடுன்னு விடுவான். பாட்டோடு சேர்ந்து ஆடணும்னு நினச்சா அது அவனுக்கும் ரொம்ப குஷி. நீ என்ன ஆட்டம் போடணுமோ போட்டுக்கன்றுவான். ஆனால் வேத வசனத்தை வாசிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதை மட்டும் அவன் என்ன பண்ண மாட்டான்? உள்ளே விடவே மாட்டான். ஜெபமும் விட மாட்டான், வேதத்தை வாசிக்கவும் விட மாட்டான். சந்தோஷமாக அன்றைக்கி ஜெபம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப காலையில் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மூடை அப்செட் ஆக்கிரும். பைபிளை உட்காந்தா அழுக தான் வரும், ஜெபம் பண்ண முட்டி போட்டால் அழுக தான் வரும். ஆசையாக உட்காந்து வேதத்தை வாசிக்க முடியாதபடி பிசாசானவன் நமக்குள்ளாய் வந்து தீங்கு விளைவிப்பான் என்பதற்காகவே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை கர்த்தர் அடைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அவன் உள்ளே வந்தான்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்ட போடுறது மாத்திரம் இல்லை, அவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் இருக்கிற வசனங்களையும் அவன் எடுத்து கொண்டு போகிறவனாக இருக்கிறான். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விதையை தூவுகிறவன் வருகிறான், அவன் விதையை தூவுகிறான். அப்பொழுது வேதத்தில் 15வது வசனத்தில் 4ஆம் வசனத்தை கேட்ட உடனே எப்போ வர்றான்? கேட்குறப்ப கூட வர்றதில்லை, கேட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்புறான். என்ன கிளம்புறான்? ஆஹா, இவன் இன்னைக்கு உட்காந்து வசனம் கேட்டான், இன்னைக்கு உட்காந்து வசனத்தை படிச்சுட்டான், இதுக்கப்புறம் அந்த வசனத்தை அவன் இருதயத்தில் இருக்கிறதுக்கு நம்ம விட்டோம்னா அவன் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருவான், மனம் திரும்பிடுவான், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் நிலைச்சிருந்துடுவான், கர்த்தரை நேசித்து வளர்ந்துருவான்னு சொல்லி வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. வசனத்தை படித்த உடனே, வசனத்தை செய்தியை கேட்ட உடனே உள்ளே யார் வந்துடுவா? பிசாசு வந்து என்ன பண்ணுறான்? வசனத்தை எடுத்து போடுறான். என்னுடைய கேள்வி என்னன்னா, வசனத்தை கேட்டவுடனே உள்ள பிசாசு வந்து வசனத்தை எடுத்து போடுறான், ரைட். என்னுடைய கேள்வி, உள்ள விட்டது யாரு? உள்ள விட்டது யார்? நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது ஓட்டம் இருந்துச்சுன்னா உள்ள என்ன பண்ணிடுவான்? வந்தான்னா அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுப்பது மாத்திரமல்ல, அவன் நம்மை திருடுகிறவனாய், நம்மை கொல்லுகிறவனாய், நம்மை நித்திய அக்கினியிலே அழிக்கிறவனாய் இருக்கிறான். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் சீர்கெட்டு போன நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் திறப்புகளை அடைக்கிறவர் மாத்திரமல்ல, அது பாதுகாவலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா. யோபுக்கிட்ட பிசாசானவன் போய் தான் வேலையெல்லாம் செய்கிறதுக்காக கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டான். கர்த்தர் சொன்னார், யோபு தானே, சரி போய் பார்த்துக்க, ஒரு நாள் முடிஞ்சதை செஞ்சுக்கன்னு அனுப்பிச்சி விட்டார். இங்கேருந்து வேகமாக போனான், போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டான். வந்து கர்த்தர் சமூகத்தில், என்னப்பா ரொம்ப வேகமாக போனேன், என்ன இந்த ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, போன மச்சான், வேகமாக போன வேகத்தில் திரும்பி வந்துட்டேன், என்ன விஷயம்? அப்போ பிசா சொல்கிறான், நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் யோபு கிட்ட போனது உண்மை, யோபு காம்பவுண்டு வரைக்கும் போனான், காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிற்க முடிஞ்சிச்சு, காம்பவுண்டுக்குள்ளே போக முடியலை. காரணம், எந்த சத்துருவும் திருடனும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி கர்த்தர் யோபுவை சுற்றி ஒரு வேலி, அவனுடைய வீட்டை சுற்றி குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுக்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். சத்துருவினால் உள்ளே புக முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் யோபுவுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பை கொடுத்திருந்தார். வழக்கமாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு தான் 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. வேத வசனத்தின்படி கர்த்தர் யோபுக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாரு? 3 அடுக்கு பாதுகாப்பு. யோபுவை சுற்றி ஒரு வேலி, அவன் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு வேலி, சத்ரு உள்ளே போக முடியாதபடி வேலி அடைத்து பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் திறப்புகளை அடைக்கிறவர் மாத்திரமல்ல, சத்ரு உள்ளே புகுந்து நம்மை நாசப்படுத்தி விடாதபடி நம்மை வேலி அடைத்து பத்திரமாய் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், முதலாவது பூர்வ நாட்களில் இருந்தது போல நம்மை ஸ்தாபிக்கும்படியாக முதலாவது பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிறார், இரண்டாவது அதன் திறப்புகளை அடைத்து பாதுகாக்கிறார், மூன்றாவதாக அவர் அதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரிந்து போன நிலையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்ருவினால் தாக்கப்பட்ட நிலையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சத்ருவினால் பிடிக்கப்பட்ட நிலையிலே சரிந்து போன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் கூட கர்த்தர் மீண்டும் எடுப்பித்து நிலைநிறுத்தி கட்டி ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் அநேக உதாரணங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மனிதன் மிகவும் நெருக்கமாயிருந்தான். எப்பொழுது இயேசு பேசினாலும் அவருக்கு உடனே பதில் சொல்லுகிற மனிதன் ஒருவன் இருந்தான்.
வெரி குட். அவன் பெயர் பேதுரு. நான் இன்னும் எளிமையாக நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனையும் மிக சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுக்கு முதல்ல போயிடுவோம். தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது கர்த்தரை நேசிக்கிறவனாக இருந்தான். கர்த்தரை பாடி ஆராதிக்கிற, கர்த்தருக்கு பிரியமான மனிதனாக தான் தாவீது இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாவம் செய்து, பத்சேபாளிடத்திலே அவன் பாவம் செய்து அவருடைய கணவனை கொன்று அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போனான். நான் நினைக்கிறேன் தாவீதுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்துச்சோ என்னமோ தெரியல. அவன் எதுவும் டாக்டர்கிட்ட போனாரோ என்னமோ தெரியல. டாக்டர் தாவீது கிட்ட வாக்கிங் நல்லா போங்கன்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. தாவீது வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டார். போன மனுஷன் ஃப்ளாட்டாக இது மாதிரி ஒரு கிரவுண்ட்லேயோ எங்கேயோ போயிருந்தாருன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அவர் உயர்ந்த பதவியில் இருந்ததுனாலேயோ என்னமோ அரண்மனை மேலேயே நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லி அரண்மனை மேலேயே யார் வாக்கிங் போனா? தாவீது வாக்கிங் போனார். ரைட். போன மனுஷன் அரண்மனையில் கைப்பிடி செவருக்கு கொஞ்சம் ஒரு 15 அடி உள்ள தள்ளி வாக்கிங் போயிருந்தாருன்னா கீழே விழுந்திருக்கவே மாட்டார். இவர் போனவர் கைப்பிடி செவரை ஒட்டியே வாக்கிங் போனதுனால ஒருவேளை சரீரம் உழுகலை, ஆனால் அவருடைய ஆத்மா விழுந்துச்சு. ரைட். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தாவீது கர்த்தரோடு இருந்த மனிதன், கர்த்தரை ஆராதித்த மனிதன், கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விட்டான். அவன் பாவம் செய்து விட்டான். அவன் பாவம் செய்து என்னை விட்டு தூரமாய் போய்விட்டான் என்று சொல்லி கர்த்தர் அவனை புறக்கணியாதபடி அவன் வாழ்க்கையை சீர்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே இந்த ஸ்டெப்பை பாருங்க. அவன் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தினார். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவதாக அவனுடைய திறப்பை அடைத்து இதன் நிமித்தமாய் அவனுக்கு பாதிப்பு வராதபடி கர்த்தர் அவனை காத்து கொண்டார். மீண்டும் கர்த்தருடைய மகனாய் அவனை தம்மோடு தன்னுடைய பிரசன்னத்தில் இணைத்து கர்த்தர் அவனை மீண்டும் ஸ்திரப்படுத்தினார், நிலைநிறுத்தினார். மரண வரைக்கும் கர்த்தரை விட்டு தாவீது விளங்காதபடிக்கு கர்த்தர் அவனை அருமையாய் நிலைநிறுத்தி பாதுகாத்தார். அல்லேலூயா. விழுந்த மகன்தான். ஒருவேளை கர்த்தர் நினைத்திருந்தால் தாவீதை தள்ளி இருக்கலாம். ஆனால் தாவீதை மீண்டுமாய் ஸ்திரப்படுத்தி கர்த்தர் எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன், பைபிளுக்குள்ளே நான் கொட்டேஷன் போனால் லேட் ஆகிடும், நான் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம், பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோடுவே 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தவன். இயேசு என்ன கேள்வி கேட்டாலும் 12 பேரை பார்த்து தான் கேள்வி கேட்பார். ஆனால் பதில் ஒரு இடத்துலேருந்து தான் வரும். அது யார்கிட்ட இருந்துன்னா பேதுருக்கிட்ட இருந்து வரும். சரி, இந்த பேதுருவோடு இயேசு கிறிஸ்து மிகவும் நெருங்கின தொடர்பில் இருவரும் இருந்தார்கள். வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொன்னான், உமக்காக தேவைப்பட்டால் என் ஜீவனையும் தருவதற்கு நான் ஆயத்தம். இயேசு சொன்னார், தெரியும் உன்னை பற்றி தெரியும். என்ன கர்த்தாவே என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நான் மற்ற 11 மாதிரி இல்லை கர்த்தாவே, நான் ஸ்பெஷல் கர்த்தாவே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களுக்காக என் உயிரை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னைய 3 முறை மறுதளிப்பாய். அதில் ரொம்ப பரிதாபம் என்னன்னா, பெண்கிட்டலாம் ஒரு லேடிக்கு பயந்துக்கிட்டெல்லாம் யாரை மறுதளிப்பார்? கர்த்தரை மறுதளிப்பார். அதில் என்னோட இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை, இயேசுவே எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு இயேசுவா போல இருந்து எனக்கு கீழே சீசர்கள் இருந்து என் சீசர்கள் என்னைய குறித்து இவரை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு 3 வருஷம் கூட இருந்தவனே என்னை சபிச்சு சத்தியம் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், அன்னைக்கே இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அன்னைக்கு ராத்திரியே பேதுருடைய கதையை நான் முடிச்சிருப்பேன். ஆனால் கர்த்தர் அன்புள்ளவர் பாருங்க, தன்னை மறுதளித்தவனையும் கர்த்தர் நேசித்து, அல்லேலூயா அல்லேலூயா,
அவன் வாழ்க்கையை சீர்படுத்தி அவன் மீண்டும் மனம் கசந்து அழும்படி அவன் இருதயத்தில் ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்து அவன் வாழ்க்கையை சீர்படுத்தி அவனுக்கு மறுதலித்தது நிமித்தமாய் சேதங்கள் வந்து விடாதபடி அவன் திறப்புகளை அடைத்து அவனை பத்திரமாய் பேதுருவை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவரை மீண்டுமாய் எடுப்பித்தார். எப்படி எடுப்பித்தார்? மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த கூட்டத்திலே 120 பேரிலே பேதுருவையும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிறைத்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்தி அவனை மீண்டுமாய் எடுத்து நிலைநிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன தாவீதை கர்த்தர் மீண்டும் நிலைநிறுத்தினார். அவன் மரணம் வரைக்கும் கிறிஸ்துவிலே கர்த்தரிலே நிலைத்திருந்தான். பேதுரு கர்த்தரை மறுதலித்தாலும் மீண்டும் எடுத்து அவனை நிலைநிறுத்தினார். அவன் மரணம் வரைக்கும் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தான். ஆமென். இந்த கர்த்தர் சமூகத்திற்கு வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் எடுத்து நிலைநிறுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்களை செய்திருக்கலாம். கர்த்தருக்கு விரோதமான அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவோடு வாழ்ந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் ஒரு சில காரியங்களையும் அறிந்தே பல காரியங்களையும் செய்து கர்த்தரை விட்டு தூரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட குறைவோடு இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாலும் கர்த்தர் வந்த நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்கு பதிலாக வேறொருவரை ஏற்படுத்துவதற்காக அல்ல, நம்மையே ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி அவர் திறப்புகளை அடைத்து எடுப்பித்து நம்மையே மீண்டும் அவருக்காய் நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆமென். அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார்? ஒருவேளை நம்முடைய முழு வாழ்க்கையும் நம்முடைய பெற்ற தாய்க்கு தெரிந்திருக்குமானால், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை பெற்ற தாய்க்கோ நம்முடைய கணவனுக்கோ நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ தெரிந்திருக்குமானால் இந்த உலகத்திலே ஒருவரும் நம்மை நேசித்திருக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அந்தரங்கங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்புற வாழ்க்கையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நம்மை காட்டிலும் நம்மை அதிகமாய் அறிந்திருக்கிற கர்த்தர் இன்னும் நம்மை அழிக்காதபடி வைத்திருக்கிறார். அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். எதற்காய் நேசிக்கிறார்? உன்னை குறித்த எல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக அல்ல, நம்முடைய விழுந்து போன நிலையிலிருந்து மீண்டும் நம்மை எடுத்து சீர்படுத்தி திறப்புகளை அடைத்து நம்மை எடுப்பித்து புதுப்பித்து அவருக்காய் நிறுத்தும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பகுதியில் விழுந்து போயிருக்கீங்க? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பகுதியில் விழுந்து போயிருக்கீங்க? ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பகுதியில் எந்த பகுதியில் விழுந்து போயிருக்கீங்க? உங்கள் தொழிலில் எந்த பகுதி விழுந்து போயிருக்கிறது? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பகுதி விழுந்து போயிருக்கிறதோ இன்றைக்கி கர்த்தரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி கர்த்தரிடத்தில் அப்படியே சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் விழுந்த நிலையில் இருக்கிறதையா, என்னுடைய தொழில் விழுந்து போன நிலையில் இருக்கிறதையா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன நிலையில் இருக்கிறதையா, இனி இது மீண்டுமாய் உயிர்ப்பிக்குமா என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, இது இனி மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு வாய்ப்புண்டா என்று என் இருதயம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறதையா, அதை மீண்டும் எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையே எடுத்து நிலைநிறுத்த கர்த்தரால் கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையின் உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியத்தையும் கூட கர்த்தர் எடுத்து நிறுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அது அவரால் கூடும், அவரால் கூடும், அவரால் மாத்திரம் கூடும். அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தாவே இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்து நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை தந்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து
கர்த்தருடைய ஆவியானவரின் ஒத்தாசையோடு இந்த வேத வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். என்னோடு எங்களோடு இந்த நாளில் நீர் இடைப்பட்டீர், பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின்படியே இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படியே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் பூர்வ நாட்களில் இருந்தது போல எடுத்து நிலைநிறுத்தி கட்டுவேன், ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்ததாமே, இந்த நாள் கூடுகையில் வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே நீர் அப்படியே எடுத்து நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சரிந்து போன நிலைகள், விழுந்து போன நிலைகள், கர்த்தாவை முடிந்து போன நிலைகள், கர்த்தாவை எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்தி திறப்புகளை அடைத்து எடுப்பித்து மீண்டும் எடுத்து நிலைநிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நீர் செய்வீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது உம்மால் மாத்திரம் செய்ய முடியும். நீ செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியக்கும் பாதுகாவலும் என்றென்றும் சதா காலங்களும் நம் அனைவருடைய என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.